இப்போலாம் ஈவினிங் கிளைமேட் சொல்கிற மாதிரி இல்லைங்க. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. கிளைமேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால கொஞ்சம் இருட்டிட்டு வந்தாலும் போதும், ஒரு டீ குடிக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிட்டு வந்தேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டீயை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போலாம் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பர்சனலாக தோன்றது தான் சொல்கிறேன். டிமார்ட்டில் வாங்கிட்டு வர பருப்பு அந்த மாதிரி இதில் வந்து நிறைய பூச்சி வந்துடுதுங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 1 வீக்லேயே பூச்சி வந்துடுது. ஸோ வந்து நல்ல பொருளாக இருந்தால் பூச்சி வரும்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக பூச்சி வைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு மளிகை தான் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அது ஒரு வாரத்திலேயே பூச்சி வந்துருச்சு அப்படின்னா வச்சு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு டைமோ வாரத்துக்கு ஒரு டைமோ போய் நம்மளால வாங்கிட்டு வந்து வைக்க முடியாது. நீங்க யாராவது இந்த மாதிரி வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்க. இது வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் போட்டு வச்சா வராது அப்படின்லாம் சொன்னாங்க. அரிசி வந்து ஒரு இது பேப்பர்ல கட்டி வச்சா அப்படி வராதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா பூச்சி வச்சுட்டு தான் இருக்குது. டின்னருக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா தோசையோட முடிச்சாச்சு. ரொம்ப குளிரா இருக்கிறதுனால நின்றுட்டு ரொம்ப நேரம் சமைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால சிம்பிளாவே டின்னர் முடிச்சாச்சு.